இன்னைக்கு இருட்டுக்கடை ஓனர் கவிதா அவங்க வந்து என்னுடைய சம்பந்தி. பல சொத்துக்கள் சம்பாதிச்சு நாம இருக்கிறோம். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ஒரு 7 கோயில்களை கட்டியிருக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினால நாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும், ஒரு பணக்காரத்தை பொண்ணையை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மெக்கானிக்கினுடைய பொண்ணை தான் நான் இப்போ பார்த்தேன். இருட்டுக்கடை அப்படிங்கிறது வெறும் ஒரு 350 நாளைக்கு முன்னாடி தான் கவிதா அவங்களுக்காக வந்த ஒரு கடை. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மெக்கானிக்கினுடைய மனைவி. அவங்க ஒரு கார் ஒர்க் ஷாப் வச்சு அதை நடத்திட்டு இருந்தாங்க. திருநெல்வேலி இந்தியன் வங்கியில் 5 கோடி ரூபாய் கடன் இன்னைக்கு இருக்குது. இருட்டுக்கடையினுடைய கிருஷ்ணசிங் ஸ்வீட் ஸ்டாலுக்கு 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது. என்னோட பையன் வந்து அந்த பையனே அந்த விவரங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு அன்டைம்ல எல்லாம் கால் வருது, வெளியில இருந்து எல்லாம் கால் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சண்டை அவங்களுக்குள்ளார பெருசாகுது. அந்த ப்ராப்ளம் வந்த உடனே தான் வந்து இவன் கூப்பிட்டு சொல்றான், இந்த மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, என்னன்னு சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ அவ தனியா வளர்ந்த பொண்ணு, தனியாவே சிங்கிள் சைல்டு, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அடிக்கடி ராத்திரியில கூட பேசிக்குவாங்க, அதை ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாள் போக போக சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனா அது அதிகமாக தான் போயிட்டு இருந்தது. நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன், இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலன்னா அந்த மாதிரி நாம வந்து இருக்கிற குடும்பமும் கிடையாது. இதெல்லாமே கேட்க போக சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில பிரச்சனை ஆனது. டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து நாங்க வரதட்சணையா கேட்டோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பேசி முடிச்சது வந்து 24 கடைசியில, கல்யாணம் நடந்தது 25 பிப்ரவரியில. நான் ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதியே என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ணேன். அவங்களுக்கு அந்த விவரமே தெரியாது. காரணம் என்னன்னா, எந்த வண்டி வேணாலும் காசை கொண்டு போய் கொடுத்துட்டு உடனடியா எடுத்துட்டு வரலாம். ஆனா டிஃபெண்டரை அப்படி வாங்க முடியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க லண்டன்ல தயாராய் வரக்கூடிய ஒரு வண்டி. அது 1.25 வருஷம் வரைக்கும் ஆகும். நம்ம புக் பண்ண நாள்ல இருந்து 1.25 வருஷம் ஆகும். அதை நான் வந்து நான் அந்த புக் பண்ணியிருக்கேன். நான் புக் பண்ணதனுடைய டீட்டெயில் மெயில் எல்லாமே நான் வந்து உங்க பத்திரிகையாளர்களுக்காக கொடுத்துருக்கிறேன். அந்த பேட்டியில அவங்க வந்து சொல்றாங்க, என்னுடைய பிரச்சனையாகி நான் போறேன், டாக்டர் வந்து எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த கடன் தொல்லைகள் அதிகம் ஆனதுனாலதான் அவங்களுக்கு அந்த மன உளைச்சலே அவ்வளவு தூரத்துக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்காகத்தான் அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. என்ன காரணம், என்ன டிஸ்சார்ஜ் சம்மரி, நீங்க எல்லாருமே காவேரி ஹாஸ்பிட்டல் வண்ணாரப்பேட்டை அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15ஆம் தேதி 16ஆம் தேதி அவங்க அட்மிட் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்சார்ஜ் சம்மரி நீங்க பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக என்ன விஷயத்துக்காக அவங்க அட்மிட் ஆனாங்க, டிஸ்சார்ஜ் ஆனாங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் அந்த மனநோய் அதிகமாகி ரொம்ப வயலண்டா வீட்டுல நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடி யாரோ தூத்துக்குடியில தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு கேரளால இருந்து பூசாரிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு ஹோமம் நடந்ததாகவும் அவங்க சொன்னாங்க. இதையும் நீங்க இது நடந்ததா இல்லையா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கங்க. நான் அந்த தமிழ் செல்விங்கிறவங்க வந்து நம்பர் வேணாலும் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பிரச்சனை ஆகிறப்போ வந்து நீங்க என்ன அறிவுரை சொல்றதுக்காக அந்த தமிழ் செல்விங்கிறவங்க நேற்று காத்தால கூப்பிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு, நான் வந்து அங்க ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு மிரட்டினேன். நான் எந்த பிரச்சனை வேணா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை. அந்த பொண்ணு பேசினா பிடிச்சாங்கிறதுக்கான விஷயங்களும், ஏன்னா இவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டேயோ சரி கூப்பிட்டு தவறான முறையில சொல்றது, என்னையும் என்னோட மனைவியும் மரியாதை இல்லாம பேசுறது, இதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மீறி போறப்போ அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி ரெக்கார்ட் பண்ணியே வச்சிருக்கிறேன். அது கேமரால வேண்டாம், நான் தனியா வந்து போட்டு காட்டுறேன். தேவை ஏற்பட்டால் அந்த ஃபைல்ஸையும் நான் வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன். இதெல்லாம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு உடனே தான் வந்து நான் கூப்பிட்டு மிரட்டுறேன், நான் பண்றேன் அப்படிங்கிறது. நான் அனுப்பிச்ச மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன், அது இருக்குது. குழந்தைகளுடைய நன்மைக்காக நாம் சமாதானமா போகணும், சுமூகமா இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும், என்ன நம்பு, என்ன கூப்பிட்டு பேசு அப்படிங்கறத தான் நான் வந்து மெசேஜா அனுப்பிச்சேன். அதையும் நான் காட்டுறேன். ஆனா அதை அவங்க டெலீட் பண்ணிட்டு, நான் டெலீட் பண்ணிட்டேங்கிறது பிரஸ் மீட்ல சொல்றாங்க. நான் டெலீட் பண்ணாதது என் கையில இருக்கு, அதையும் நான் காட்டுறேன். சோ இந்த பிரச்சனையில வந்து அவங்களுடைய குட்டு தவறு வெளிப்பட்டுருச்சு, அவங்க செஞ்ச அந்த போர்ஜரியும் வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இன்னைக்கு இந்த பிரஸ் பீப்பிளை கூப்பிட்டு அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவங்க முக்கியமா கேட்டதே வந்து டிஃபெண்டர் வாங்குறதுக்கு கேட்கறாங்க, வரதட்சணை கேட்கறாங்கிறத குற்றச்சாட்டு பல்ராம் சிங். எப்போ புக் பண்ணோம்? அதாங்க, நாங்க வந்து இப்போ பிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து டிஃபெண்டர் புக் பண்ணதுங்க. அதாவது போன வருஷம் 4ஆம் தேதி, அதாவது 4வது மாசம் ஏப்ரல் மாசம் புக் பண்ணது. நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது நவம்பர்ல. ஸோ அதை எப்படிங்க நான் வந்து நீங்க தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நாங்களே போய் முன்னாடி புக் பண்ண முடியும்?
அது ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்ல. சோ அது குற்றச்சாட்டு, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அதுக்கான எவிடன்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ யா லைக் அதுதான் என்னோட சைடான ஒரு உங்க மேல குற்றச்சாட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? அதாங்க நான் வந்து அந்த தப்பை கண்டுபிடிச்சிட்டேன். அவ மிட் நைட் நடுராத்திரியில வந்து பசங்க கால் பண்றதும், அப்புறம் வந்து அன்டைம்ல கால்ஸ் வரதும், அப்புறம் பார்லர் போனா ஃபங்க்ஷன் டைம் இல்லாத போனாலும் ஒரு 4 hours இல்லாம வரதே இல்ல. அதெல்லாம் ஏன் நீ பண்ற கேட்க போதா என்னால யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நான் போயிருவேன் வெளியில அப்படின்னு நான் அப்படிதான் கேள்வி கேட்பேன். நான் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு கேட்போதான் நான் போறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போனதுங்க. சோ அது வந்து அந்த நீங்க எப்படி அது பண்ணலாங்கிற ஒரு கோவத்துல அவங்க அது பண்ணிட்டாங்க. திருமணத்துக்கு முன்னாடி நீங்க அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் எதுவுமே விசாரிக்கலையா சார்? ஏன்னா நீங்க பாரம்பரிய குடும்பம்னு சொல்றீங்க, இவ்வளவு ஒரு பாரம்பரிய அதாவது ஒரு பெண்ணை பத்தின எந்த டீடைல்ஸுமே நீங்க விசாரிக்கல. விசாரிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, யாரோடையும் பழக மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு சொந்தம் அப்படிங்கிறது யாருமே வர்றதில்ல. அப்போ அவங்க தனியாவே இருக்கிறாங்க. இன்னும் நான் சொந்தக்காரங்க, அவங்க அம்மாவே அவங்களோட பேசுறது இல்ல, அவங்க அண்ணன் அவங்களோட பேசுறது இல்ல, அவங்களுடைய மற்ற சொந்தக்காரங்கள் அவங்களோட பேசுறது இல்ல. அப்போ இதெல்லாம் ஏன்னு சொல்லி விசாரிச்சப்போ இல்ல எனக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து பிரச்சனை இருந்தது, அதுல இருந்து நான் பேசுறது இல்லைன்னு சொன்னாங்க. இந்த கல்யாணத்துக்கு அவங்க அம்மாவே வரல. அந்த கல்யாணத்தப்பதான் எனக்கு தெரியும் அவங்க அம்மா கல்யாணத்துக்கே வரலங்கிறது. தாய்மாமா சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லி தாய்மாமா எங்கன்னு கூப்பிடுறப்பதான் தாய்மாமனே கல்யாணத்துக்கு வரலங்கிறது தெரியுது. இதெல்லாம் கல்யாணம் நடந்து முடிஞ்சுதான் இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. கல்யாணத்திலயும் இந்த விவரங்கள் தெரியுது. இன்னொன்னு என்னங்க, நம்ம ஃபேமிலி பத்தி வந்த ஒரு 40 daysலயே வந்து எங்க அப்பாவையோ சரி எங்க அம்மாவையும் சரி ரொம்ப மரியாதை இல்லாம எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி, அப்பதான் வந்து என் ஃப்ரெண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பதான் நான் சொன்னேன் ஓகே ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது. அவங்க இப்ப வரைக்குமே வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் அவங்க அது ஐபோனை எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்னு தான் அவங்க கேக்குறாங்க. ஏன் அவங்க அந்த கேள்வி கேக்குறாங்க? ஏன்னா அவ கண்டிப்பா ஏதோ ஒன்று பேசியிருப்பா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கே இருக்கு. ஏன் அவங்க அம்மாவே வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கனிஷ்காங்கிற பொண்ணை வந்து லைக் நீ வந்து இப்படி சொல்லக்கூடாதுமா, யாராச்சும் மெய்டோ இல்ல யாராவது ஸ்டாஃபோ வந்து இன்னைக்கு என்னாச்சு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் காசிப்ஸ் பேசக்கூடாதுன்னு ஏன் முன்னாடியே வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க கனிஷ்கா கிட்ட. ரீசன் என்னன்னா அவ அந்த மாதிரி நிறைய காசிப்ஸ் பண்ணிருக்கா, அவங்கள பத்தியும் பண்ணிருக்கா, இப்ப நம்ம ஃபேமிலி பத்தியும் அவ பண்ணிருக்கா. அப்பாவை வந்து அவ இவன் சொல்றது, அம்மாவை வந்து அவ இவ அதுக்கே எதுவும் தெரியலன்னு சொல்றது, என்னைய வந்து இதுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்னு சொல்றது, அந்த மாதிரி ரொம்ப மரியாதை இல்லாம வந்து பேசுறது, இன்னும் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுறீங்க. அது என்னால இப்போ கேமரா முன்னாடி சொல்ல முடியாது. சோ அந்த அளவுக்கு நானும் வந்து ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா இந்த கமிஷனர் ஆபீஸ்க்கு? இல்ல நான் கம்ப்ளைண்ட் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இன்னைக்கு பிரஸ் நியூஸ் நான் சேனல் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா முந்தா நேத்து வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, முந்தா நேத்து வரைக்கும் நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சாரி. இந்த மாதிரி அவ எந்த தப்பும் பண்ணல, இவன் தான் சாரி கேட்கணும்னு சொல்லி சொன்னதாங்க. நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ சாரி கேட்டுருந்தோன்னா இவன் சாரி கேட்கறான், போன் பண்ணி சாரி கேட்டு இது மாதிரி எதுவும் மனசுல வச்சுக்காத அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டது சரியில்லை, அது வந்து ரொம்ப சாதாரணமா மெக்கானிக்கலா கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதாங்க அதெல்லாம் வந்து பேஸ்லெஸ் அக்யூசேஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு பண்ற ஒரு பையனா இருந்தா எப்படி பேசுவான், நான் எப்படி போன்ல பேசுவேன், அந்த மாதிரி போன்ல பேசுறதா இருந்தா அந்த பொண்ணு எப்படி எடுக்கும்? அந்த பொண்ணு கேஷுவலா என்கிட்ட பேசுது, நானும் அந்த பொண்ணு கிட்ட கேஷுவலா பேசுறது. தட் இஸ் 3 days பேக், எக்ஸாக்ட்லி 3 days பேக் அது நடக்குது. இல்ல சட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன எடுக்கணுமோ அதை நான் எடுப்பேன். ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் போயாச்சுன்னா அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும். அது நானே வழக்கறிஞராக இருக்கிறேன், அதுக்கான ஆலோசனையும் போயிட்டு இருக்குதுங்க. அதுக்கு சட்டப்படி என்ன வேணுமோ அது நான் சந்திச்சிருவேன். அவங்க வந்து அங்க திருநெல்வேலியில கொடுத்துருக்காங்க. இல்ல அதுக்கான பதில் நான் என்ன பண்ணணுமோ அதுக்கு வேற சட்ட ரீதியான வழிமுறைகள் என்ன, ஏன்னா இதை நான் தற்காக்கணும் இல்லையா. ஒரு அபாண்டமாக குற்றச்சாட்டுனாலும் குற்றச்சாட்டு தான். ஸோ அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் என்னவோ அதை சரி செய்யறதுக்கான முயற்சி என்ன, என்னுடைய தரப்பு விளக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு முதல் படி தான் உங்களுடைய உதவி எனக்கு வேணும்னு நான் கேட்டு என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட்டுக்கு நீங்க எல்லாருமே செவிசாச்சு இங்க வந்து எனக்கு இந்த விஷயத்தை பொதுமக்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கான உதவி பண்ணிருக்கிறீங்க. ஏன்னா மீடியா மூலமா என் மேல குற்றச்சாட்டு வச்சதுனால நான் மீடியா மூலமாவே நான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறது உண்மை. அது கனிஷ்கா பொய் சொல்லி இருக்கிறான், கண்டிப்பா கொடுக்கணும். இனிமேல் தான் அதை என்னங்கறத யோசிக்கணும். ஏன்னா எங்க பாரம்பரியமா எங்க ஃபேமிலியில போலீஸ் கிலீஸ்ன்னு போனதில்லை. நான் கேஸ் ரீதியா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாமே தவிர எங்க இதுக்காக இல்ல. அது இப்ப வந்ததுனால வேற வழி இல்ல, நாங்க அந்த பொய் குற்றச்சாட்டுக்கு எல்லாமே பண்ணணும். இந்த ஆடியோ இதெல்லாம் நான் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன். என்னென்ன ஆடியோ கனிஷ்கா பேசுனது என்கிட்ட இருக்குதோ, இவன் இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பேசின ஆடியோ முதற்கொண்டு நான் விசாரணைக்காக கொடுத்துட்டு முழு ஒத்துழைப்பு போலீஸுக்கு கொடுப்பேன்.
தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.